ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். யூடியூப்லேருந்து நரேஷ்குமார். இன்றைய அரசியல் சூழலில் இலவச வாக்குறுதிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் ஏன் எடுபடவில்லை? அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் ஏன் எடுபடவில்லை அப்படின்னு கேட்குறாரு. எடுபடவில்லை அப்படிங்கிறது ஒரு சரியான பிரயோகம் இல்லை. அவங்க ஏன்னா 2016 தேர்தலிருந்து 2 சட்டமன்றம் 2 மக்களவை 4 தேர்தலிலுமே தொடர்ந்து அவர்கள் வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து 4 தேர்தல்களுக்கு கிராஃப் கீழே இறங்காத ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஆனால் அவர்கள் புலிப்பாய்ச்சல் பாய வேண்டியிருக்கிறது. அதற்கு காரணம், புலிப்பாய்ச்சல் பாயாமல் இருப்பதற்கான காரணம், அது வெறும் இலவசங்கள், மற்ற கட்சியில் இலவசங்கள் அறிவிக்கிறார்கள், இவர்கள் அறிவிக்கவில்லை என்பதால் அல்ல. அடிப்படையில் அங்கே வர வேண்டியது என்னென்னா, கட்சிக்கு கட்டமைப்பு உட்பட நிறைய விஷயங்களை ஏற்படுத்தணும். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை கொண்டு வரணும். கட்சியில் மாவட்டத்துக்கான ஒரு நிர்வாகிகளை எல்லாம் கொண்டு வரணும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க செய்யாமல் சீமானவர்களை மட்டுமே நம்பி, ஒற்றை நபரை நம்பி இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது. அதனால் அவங்க எவ்வளவு கடுமையான உழைப்பு, ஒரு நல்ல நோக்கம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க முன்னிறுத்த பார்த்தாலும் அது மக்கள்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு நகராம டபுள் டிஜிட்டுக்காக காத்திருக்கிறது. அதற்கான காரணம் இலவசங்கள் மட்டுமே அல்ல. அதற்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் இருப்பதும், மாவட்டந்தோறும் தலைவர்கள் இல்லாமல் இருப்பதும், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் இல்லாமல் இருப்பதும், இதெல்லாம் போல முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. எஸ், திமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா? சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. நமக்கு வரக்கூடிய செய்தி அவங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. நமக்கு வரக்கூடிய செய்தி அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. பட் அந்த ஆரம்பித்தாங்கன்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப காலமாக நான் தான் அதிமுக போய்ச்சலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது எடுபடலை. அதற்கப்புறம் ரொம்ப காலமாக நான் மக்களை நோக்கிய பயணம், மக்களை சந்திக்க போகிறேன், நான் மக்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் எடுபடலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கான பயணத்தை மேற்கொண்டாங்க. பட் அந்த பயணங்கள் முன்னறிவிப்பின்றி அப்படியே பாதியிலே நிறுத்தப்பட்டன. ஸோ அது என்ன நடக்குது, எப்படி அவருக்கு என்ன மாதிரி தவறான பிம்பத்தை திருமதி சசிகலா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய எளிய பார்வையில் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு ராஜமாதா போல இருந்து அதிமுக கூட்டணி, அவங்க அதிமுக காரங்க அப்படிங்கிறனால, அதிமுக தான் நம்ம விரும்புறாங்க அப்படிங்கிறனால, ஒரு ராஜமாதா போல இருந்து அந்த அதிமுக கூட்டணிக்கான வெற்றிக்கான பாட்டாங்கன்னா அவங்கள தொண்டர்கள் கீழே இருக்கிற திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உடன்பரவா சகோதரியா இருந்தவங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய உடன்பரவா சகோதரி அறிவிச்சாங்க. பின்னாடி சில கசப்பான சந்தர்ப்பங்கள் இருந்தாலுமே மரண பரியந்தம் அவங்க கூட வச்சிருந்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால அவங்க ஏடிஎம்கே, ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஏடிஎம்கே இன்னைக்கு திரு டிடி தினகரன் உள்ள வந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை அவர் மக்கள் ஆதரிப்பால் 2021 சட்டமன்ற தேர்தல் அவங்க அப்படிதான் செஞ்சாங்க. அந்த மாதிரி 26 செஞ்சாங்கன்னா ஏடிஎம்கே உடைய வாக்காளர்கள் இவருடைய நன்றியோடு நினைவுறாங்க. அல்லது அது ஒரு டிசாஸ்டரா தான் போய் முடியும் நினைக்கிறேன். அது பொலிட்டிக்கலா ஏதாவது சக்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அவங்க திமுக கூட போறதுக்கான எந்த ஸ்பேஸும் இல்லை. திமுக கூட போனாங்கன்னா அது பயங்கரமான ஒரு ஆபத்தா போய் முடியும். ஏன்னா அவங்க ஜெயலலிதாவுடைய உடன்பரவா சகோதரி சொல்லிட்டு டிஎம்கே கூட போறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு என்னால் கற்பனை கூட பண்ண முடியல. டிவிகே கூட போவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற பார்க்குறோம். திரு விஜய் அவர்கள் இது ஊழல் சக்தி, அது தீய சக்தின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால அவரும் சேர்ப்பாரா அப்படின்னு தெரியல. அதனால திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு டிராப், ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் அதிமுக ஆதரிப்பதை தவிர வேறு வழி இருப்பதா தெரியல. தனிக்கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அது எந்த பலனும் கொடுக்காது நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் அவருடைய சொந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் உட்பட எங்கேயுமே அது பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு கை கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு முனியராஜா, நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம். அதாவது மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு திட்டம் தானே, அதை எப்பவும் போல கொடுக்கற மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டே இருக்கலாம். அது தேர்தல் சமயத்துல எப்படி முடக்க முடியும்? ரொம்ப நன்றிங்க. தேர்தல் சமயத்தில் முடக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே அவங்க அப்படி சொன்னாங்க. அதற்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும், அரசியல் தான், வாக்கு வங்கி தான். நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே இதுக்கு முன்னாடி இப்போ மகாராஷ்டிராவில் கொடுத்துட்டு இருக்காங்க, பீகாரில் கொடுத்துட்டு இருக்காங்க, டெல்லியில் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே, பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே இலவசங்கள், அதாவது இந்த மாதிரி 1000 ரூபா 2000 ரூபா 2500 ரூபா கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால
தமிழ்நாட்டில் அது நிறுத்துவாங்கங்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் தெரியல. அதுவும் நடுராத்திரியில் வந்து நிறுத்த போகிறாங்கன்னு ஒரு திட்டமிட்டு மறுநாள் காலையில் வந்து பணம் இஷ்யூ பண்ணுற விஷயம் இல்லை. இது வந்து யாராவது சொல்லி அதை கிளைம் பண்ணி 5000 ரூபா கொடுங்கன்னு யாராவது சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்தோம், நம்ம வந்து 2000 ரூபா திமுக அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையை 2000 ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதை முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணிட்ட ஏடிஎம்கே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அறிவிப்பு வந்து திமுக பின்தங்கிருச்சு. இப்போ திமுக தலைவர் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இந்த 5000 ரூபா அமௌண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்ன போது தான் நாங்கள் 2000 மாற்ற போறோங்கிறது சேர்த்து சொன்னார். அந்த 2000 மாத்திரம் தான் இப்பயே மாத்திரலாம்ல அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க எதுக்கு வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு எதுக்கு 2000 கொடுக்கணும்? 1,31,00,000 பேர் வந்துட்டாங்கல்ல, இப்பே நீங்க 2000 கோடி கொடுங்க. நீங்க வந்து அது இல்லாம கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வந்து 3000 கோடி ரூபாய்க்கு 3500 கோடி ரூபாய்க்கு மேல தேவைப்படும். 1,31,00,000 பேருக்கு வந்து நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா 2.25 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுக்க வேண்டி வந்துடும். அதை 12 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகிடும். ஸோ வந்து 2500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குறதுக்கு அரசாங்கத்தை காசு இருக்கான்னு தெரியல. வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000-30,000 கோடி ரூபாய் வரைக்கும் போயிடும். அந்த அளவுக்கு அரசாங்கத்தை காசு இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ அவர்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து 2000 ஆக்குறதுக்கு எதுக்கு? நான் இப்பே ஆக்கிறேன், பிப்ரவரி, மார்ச் 2, ஏப்ரல் 3 நீங்கள் போலிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2000 6000 கொடுத்துருன்னு சொல்லிடலாம்ல, ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ வந்து யாருமே இந்த திட்டத்தை நிறுத்த போவதில்லை. இந்த திட்டத்தை நிறுத்தி விடுவார்கள் என்பதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கிமிக்ஸ்க்கான ஒரு முயற்சி தான் வந்து அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். காங்கிரஸ் ரெண்டா டிஎம்கேல இருந்து வெளியே வந்துருமா இல்ல கண்டினியூ தான் பண்ணுவாங்க? காங்கிரஸ் கட்சி வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தெரிகிறது. அது வந்து எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு நம்மளால வந்து கணிச்சு சொல்ல முடியல. வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போதைக்கு நமக்கு தோணக்கூடியது பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது. அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அது நடந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து சம்மதிச்சுட்டு சமரசமா போறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு அதிகமாக தெரியுது. பட் ஒரு ஆம் டிஷ் பண்றது போல நம்ம வந்து என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நமக்கு நிறைய எண்ணிக்கை வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பட் ஹவு ஃபார் இட் வில் ஒர்க் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குது. அகில இந்திய தலைமை வந்து திமுக கூட போயிடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இப்ப நாம பேசிக் கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் பெங்களூரு போய் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் அகர்வால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் பேச போயிருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து தாவேகா கூட போகுமா, திமுக கூட்டணியை முறிச்சிருமா அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியா தெரியுது. we have to wait and watch. கிருஷ்ணகிரியிலிருந்து ஆகாஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், 2 क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1 month பிஃபோர் நீங்க பேசியிருப்பீங்க ஏர் இந்தியா சிஓ வந்து ஒரு ஒயிட் மேன் அண்ட் அது கரெக்டா? இல்லையா? நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா மாத்திக்கிறேன். இல்லையா? இல்ல, நீங்க ஒயிட் அண்ட் மென்ஷன் பண்ணீங்க, அதனால கேட்க சரியான்ட்டு செக் பண்ணிக்கங்க. எஸ், அடுத்துங்க. லாஸ்ட் டைம் கிட்ட சேம் क्वेश्चन தான். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கரப்ஷன் அண்ட் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் பத்தி கேட்டேன். டிஎம்கே கவர்மெண்டோடைய டிஎம்கே கவர்மெண்ட் கரப்ஷன் அண்ட் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ண ஸ்டெப்ஸ். உங்களுடைய கேள்வி எனக்கு புரியலீங்க. பாவர்ட்டி, கரப்ஷன் அண்ட் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் பத்தி கேக்குறேன் சார். 4 இயர்ஸ் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களான்ட்டு. தேங்க்யூங்க. கரப்ஷன் வந்து இங்கே ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியல. பாவர்ட்டி ரெடியூஸ் ஆயிருக்கும். அது த்ரூ அவுட் இந்தியாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 10-11 இயர்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா குளோபல் ரெக்கார்ட்ஸில் நம்ம பார்த்தோம். IMF, வேர்ல்டு பேங்க்கும் நம்ம பல சந்தர்ப்பங்கள் சொல்லும் போது இந்தியாவில் பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி பேர் கடந்த 11 ஆண்டுகளில் வந்து வறுமை கோட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் கட்டாயமாக தமிழ்நாட்டின் பங்கும் இருக்கும். பட் வந்து தமிழ்நாட்டில் ஊழல் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. புதுச்சேரியிலேருந்து கோவேந்தன் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? இறைவன் கருணைங்க. ரைட் சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி நம்ம இந்தி கூட்டணியில இப்போ ஒரு காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், செல்வ பெருந்தகை, அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், எம்பி வந்து ரொம்ப டைரக்டா இது வரைக்கும் இல்லாத அளவுல வந்து இப்போ ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க, டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கண்டினியூஸா இப்போ புதுச்சேரியில நம்ம நாராயணசாமி, முன்னாள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டா ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்க தமிழ்நாட்டுல பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்க பாண்டிச்சேரியிலயும் ஆட்சியில பங்கு கொடுப்போம், அப்பதான் நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் பாண்டிச்சேரியில அப்படிங்கிறது ரொம்ப டைரக்டா இது வரைக்கும் இல்லாத அளவுல சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம உண்மையாலுமே அவங்க ஆட்சி பங்கு ஆத்மார்த்தமா கேட்கறாங்களா, இருந்தாதான் அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுமா, இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் சீட் டிமாண்டுக்காக அதை வைக்கிறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அது வந்து ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. திரு நாராயணசாமி
நாராயணசாமி அவர்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதோடைய ட்ரெயிலர் மட்டும் தான் போட்டிருக்காங்க, ராத்திரி தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதில் வந்து அவர் நாராயணசாமி ரொம்ப கிளியராக இருப்பார். பட் வந்து அவர் டிஎம்கே லீனிங் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். அதனால வந்து அவர் வந்து விட்டு கொடுக்க தயங்க மாட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை போல தான் புதுச்சேரி நாராயணசாமியும் கூட. அதனால் அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு வந்து தயங்க மாட்டார், வந்து செஞ்சு கொடுக்க வாய்ப்பு உண்டு. பட் வந்து அவர்கள் ஆத்மார்த்தமாக கேட்கிறார்களா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டா பிளவுபட்டு கிடக்குது காங்கிரஸ் கட்சி. அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி உள்ளபடியே காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று நம்புகிறார். ஆனால் திருமதி சோனியா காந்தியும் திரு மல்லிகார்ஜுன காரையும் மாற்றி யோசிக்கிறார்கள். அதனால மேலிருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து கட்சி பிளவுபட்டு கிடக்கு, இரண்டாம் சிந்தனை கிடக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிற தருணத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த திருமதி இந்திரா மற்றும் திரு ராஜீவ் அவர்களுடைய நல்ல நண்பராக இருந்த மணிசங்கர் ஐயர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கழுவி ஊத்தி இருக்கிறாரு. அது வந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு ஐடியாலஜிக்கலா சித்தாந்த ரீதியாக எவ்வளவு பிளவுபட்டு கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். பட் அவங்க ஆத்மார்த்தமா கேட்கிறாங்களான்னா ஆமாம், ஒன் செட் ஆஃப் லீடர்ஸ் இன் காங்கிரஸ் பார்ட்டி ஆத்மார்த்தமாக கேட்குறாங்க. அதே மாதிரி அனதர் செட் ஆஃப் லீடர்ஸ் இன் காங்கிரஸ் பார்ட்டி ஆத்மார்த்தமாகவே கூட்டணி ஆட்சி வேண்டாம், திமுக ஆட்சியை போது நமக்கு அதில் தான் நமக்கு அதிலே நமக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு அதில் ஒரு செட்டு நினைக்கிறாங்க. அதை மறுப்பதற்கு இல்லை.